திமுக கூட்டணியின் சார்பாக ஒரே ஒரு கூட்டு பரப்புரை கூட இன்று வரை தமிழகத்தில் நடைபெறவே இல்லை. அப்போ இதிலிருந்தே கூட்டணியை யார் ஈர்க்கிறார்கள், யார் முந்துகிறார்கள் அப்படின்றது நம்ம மிக சுலபமாக கணித்துக் கொள்ளலாம். இல்ல கூட்டணி கணக்கு மட்டும் போதும் வெற்றி கிடைக்கும் நீங்க நம்புறீங்களா? இல்ல, முதல் ஸ்டெப்பே அதுதான். இப்ப மக்களுக்கு ஒரு கூட்டணி என்பது ஒற்றுமையாக இருக்கின்றது. அவர்கள் வந்தால் இப்ப அடிச்சுக்கிற திமுக காங்கிரஸ் அடிச்சுக்கிற மாதிரி நாளைக்கு ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா கூட இதே போன்று அடித்துக் கொள்வார்களோ என்கின்ற பயம் மக்களுக்கு இருக்கும் இல்லையா? அந்த பயம் எங்கள் கூட்டணியை பார்த்து அவர்களுக்கு அறவே இல்லை அப்படின்றதா எங்களுடைய முதல். உங்களை தான் சொல்றாரு முதலமைச்சர் நேத்து, பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடுங்கிற பேரை தட்சிண பிரதேசம் அப்படின்னு மாத்திடுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது அவர் தட்சிண பிரதேசமா மாறிடுமோன்னு ஒரு பொய்யான கருத்துவமையை கொண்டு வர்றார். ஆனா நாங்க கோபாலபுர பிரதேசமா மாறிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க சினிமா எடுக்கணும்னா இவங்க ஒரு குடும்பம் தான் எடுக்க முடியும். வேற யாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி டாஸ்மாக்கு சரக்கு சப்ளை பண்ணணும்னா இவங்க கட்சிக்காரங்க நடத்துறதுல மட்டும்தான் சப்ளை பண்ண முடியும். அதுவும் குவாலிட்டியாக இருக்காது, வேற யாருமே பண்ண முடியாது. அதே மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து பிஸ்னஸையும் மினரல் வாட்டர் தயாரிக்கிறது முதற்கொண்டு ஸ்கூல் நடத்துறதுலேருந்து காலேஜ் நடத்துறதுலேருந்து நீட்டு வேணான்னு சொல்லிட்டு நீட்டு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்கக்கூடிய கல்லூரிகள்லேருந்து பள்ளிக்கூடங்கள் வரைக்கும் நடத்துகிற வரைக்கும் எல்லா வணிகத்தையும் திமுக கட்சியினர் ஒருவரே நடத்தி வருவதனால எங்கள் பதில் என்னவென்றால் முதல்வர் அவர்களுக்கு தட்சிண பிரதேசம் என்று மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஏற்கனவே பாதி கோபாலபுர பிரதேசமாக மாறிவிட்டது. மீண்டும் அது தொடரக்கூடாது என்பதற்காக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும்.